Hi students, now we are going to learn about SI system. So last class the system of units பத்தி நம்ம பார்த்தோம். Types of system of unitsனா ஒரு 3 types பார்த்தோமா. First one என்ன அப்படினு பார்த்தோம்னா that is British system, FBS. ஓகேவா, foot, pound, second. Then second system வந்து என்ன அப்படி பார்த்தோம்னா CGS, Gaussian system பார்த்தோம். Gauss ஒரு சின்ன system. That is a centimeter, then gram, seconds. அடுத்தது ஃபைனலாக நம்ம மெட்ரிக் சிஸ்டம்னு ஒரு டேர்ம் பார்த்தோம். மெட்ரிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது அது என்ஜினியர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண சிஸ்டம், தட் இஸ் என்ஜினியரிங் சிஸ்டம் கூட சொல்லலாம். அதை தான் மெட்ரிக் சிஸ்டம், MKS, மீட்டர், தென் கிலோகிராம், செகண்ட் சொன்னோம். ஓகேவா, இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்லாம் வேற வேற கண்ட்ரியில் வேற வேற யூனிட்ஸ் யூஸ் பண்ணும்போது அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தது. ஏன்னா பிஸ்னஸ் ஓரியன்டா ஆர் என்ஜினியரிங் ஓரியன்டா நிறையா அந்த பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ரூல் பண்ணும்போது வேற வேற டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் எல்லாம் அவங்க பார்க்குறாங்க. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கிறதுனால ஆர் சிஸ்டம் இருக்கிறதுனால அவங்க அதை ஒரு ஃபைனல் சிஸ்டத்துக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர்றதுக்காக முயற்சி பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இன்டர்நேஷனல் சிஸ்டத்தை வந்து உருவாக்குறாங்க. ஸோ அந்த இன்டர்நேஷனல் சிஸ்டத்துக்கு இது என்ன அப்படின்னா அதுவும் என்ஜினியர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ண அந்த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் தான் வந்து மெட்ரிக் சிஸ்டம் சொல்லுவோம். அதே நேமை தான் வந்து ஒரு 1960 வந்து அஃபீஷியலாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அஃபீஷியலாக அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் சிஸ்டம் சொன்னாங்க. அந்த டைமில் வந்துட்டு இந்த 1960 இருந்து வேற நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டி புதுசு வரும்போது அதுக்கெல்லாம் யூனிட்ஸ் வந்து என்ன வைக்கலாம் எப்படி வைக்கலாம்னு சொல்லும்போது ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஓகேவா, ஏன் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் வருது அப்படின்னா தட் இஸ் 1971. அதுக்கு முன்னாடி 60 இன்டர்நேஷனல் சிஸ்டம்னு மாற்றிட்டாங்க. இன்டர்நேஷனல் சிஸ்டம் வந்து இந்த யூனிட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்கும்போது டெரைவ்டு குவான்டிட்டிஸ்க்குலாம் ஒரு பெரிய பெரிய யூனிட்ஸ் தான் வருது. லாஸ்ட் கிளாஸ் கூட நம்ம பார்த்தோம். ஸோ தட் இஸ் என்ன அப்படின்னா இப்போ ஒர்டன் எடுத்துக்கலாமே, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், நம்ம ஃபோர்ஸு கூட எடுத்துக்கலாம், மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், MA. ஓகேவா, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குன்னா மீட்டர், ஃபோர்ஸுக்கு வந்து அப்போ நியூட்டன் அவங்க யூனிட் வைக்கல. ஸோ அப்போ ஃபோர்ஸுக்கு என்ன யூனிட்டாக இருந்துச்சு அப்படின்னா மாஸ்க்கு வந்து கிலோகிராம் ஆர் கிலோகிராம், தென் ஆக்சிலரேஷன் வந்து மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ அப்படின்னா ஒட்டனோட யூனிட் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர். தஃபோர் யூனிட் வந்து கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ பாருங்க இவ்வளோ பெரிய யூனிட்டாக வந்தது. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அப்போல்லாம் டைப்பிங் மிஷின் தான் இருந்ததா. ஸோ அந்த டைப்ரைட்டர், அந்த டைப்ரைட்டரில் வந்துட்டு நிறையா டைப் பண்ணும்போது நிறையா பேஜ் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த பேஜ் எல்லாம் குறைக்கணும். அதோட இந்த இவ்வளோ யூனிட்ஸ் வரும்போது லெட்டர்ஸ் கூட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகும். ஏதாவது ஒரு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தப்பாயிரும். ஸோ அப்படிங்கும்போது இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து ஒரு கால்குலேஷன் போடும்போது இந்த யூனிட்ஸ் வேறு உள்ள வந்துட்டு கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் உருவாக்குச்சு. ஸோ நம்ம பொதுவாக பேசிக்காகவே எது வந்து சிம்பிளாக இருக்கோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷனுக்காக அவங்க யோசிக்கும் போது தான் ஒரு சயின்டிஸ்டோட நேமை வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அப்படி இந்த 1971 நடந்த ஜெனரல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட்ஸ் அண்டு மெஷர்ஸ் அந்த ஒரு மீட்டிங் கான்ஃபரன்ஸ் நடக்குது. அந்த கான்ஃபரன்ஸில் தான் வந்துட்டு ஜூல், இப்போ ஒர்டனோட யூனிட் என்ன வைக்கலாம் அப்படின்னு இவ்வளோ பெரிய யூனிட்டை ஜூல் மாற்றிடலாம். அதுக்கும் ரூல்ஸ் வந்து அவங்க கிரியேட் பண்ணுறாங்க என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. இப்போ ஒரு யூனிட் இருக்குது அப்படின்னா இப்போ ஜூல் அப்படின்னா தட் இஸ் ஜூல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எழுதுனா ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டிப்பாக ஸ்மால் லெட்டராக இருக்கணும். அது வந்து கேபிட்டல் லெட்டர் எழுதக்கூடாது. ஏன்னா நேம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம படிச்சிருப்போம். பட் SI சிஸ்டத்தில் ஒரு யூனிட்டை வந்து நம்ம ஃபுல்லாக எழுதுறோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டராக இருக்கணும். அது அப்படி இல்லை ஒரு வேறு சிம்பிள் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஜூலே வேண்டாம் ஆனால் நம்ம சிம்பிளாக யூஸ் பண்ணணும்னா கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ ஜூல்ன்ற பதிலாக அவங்க வந்துட்டு கேபிட்டல் லெட்டர் J யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரூல்ஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா, எஸ். ஸோ இப்போ நியூட்டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நியூட்டன் அந்த வேர்டுக்கு ஃபுல்லாக அந்த சயின்டிஸ்டோட நேமே எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கம்பல்சரி ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். அது ஒருவேளை சிம்பிளாக ஒரு சிம்பிள் அந்த சயின்டிஸ்டோட நேமில் இருக்கிற அந்த யூனிட்டுக்கு சிம்பிள் மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கேபிட்டலில் தான் எழுதணும், என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேபிட்டல் என்ன. அப்படின்னா ஃபோர்ஸுக்கு வந்து நம்ம கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயருக்கு பதிலாக நியூட்டன் நேம் வச்சுக்கலாம். இப்படி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு பொதுவான யூனிட்ஸ்லாம் உள்ளே கொண்டு வராங்க. ஸோ அந்த தான் வந்து 1971 வந்துட்டு இந்த கான்ஃபரன்ஸில் வந்து ஒரு ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் நோன் அஸ் தட் இஸ் இன்டர்நேஷனல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இந்த இன்டர்நேஷனல் சிஸ்டத்தை நம்ம எப்பவுமே SI சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டர்நேஷனல் சிஸ்டம்
இந்த எஸ்ஐங்கிற நேம் எங்க இருந்து வச்சு அப்படின்னா தட் இஸ் பிரெஞ்சு நேம். அந்த பிரெஞ்சு நேம்ல வந்து சிஸ்டம் யூனிட், தட் இஸ் சிஸ்டம் இன்டர்நேஷனல், சிஸ்டம் டி யூனிட்னு சொல்லுவாங்க. அது எஸ்ஐ அதுதான் சிஸ்டம் இன்டர்நேஷனல். அந்த டேர்மை தான் வந்துட்டு நம்ம மாற்றி அப்படியே ரிவர்ஸில் அதான் எஸ்ஐ, அதுதான் இன்டர்நேஷனல் சிஸ்டம் வந்து இங்கே மாற்றிருக்கும், சிஸ்டம் இன்டர்நேஷனல். அதை நம்ம எஸ்ஐ சிஸ்டம் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது ஓவராலாக எல்லா சயின்டிஸ்ட் அண்ட் பிஸ்னஸ் மேன் தென் அந்த என்ஜினியர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த கான்ஃபரன்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி எது ஏற்றுக்கலாம் வேணான்னு ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் அது. ஸோ அது நடந்து ஒரு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க, இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு இதுதான் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த எஸ்ஐ சிஸ்டம் இருக்குல்ல, இந்த சிஸ்டத்தோட என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா அதான் நமக்கு ஒரு 3 பாயிண்ட்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 2 மார்க் இது. ஓகேவா? 3 பாயிண்ட்ஸ் தான் இதில் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, திஸ் சிஸ்டம் மேக்ஸ் யூஸ் ஆஃப் ஒன்லி 1 யூனிட் ஃபார் 1 ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு ஒரு யூனிட் தான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி லென்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம லாஸ்ட் கிளாஸே சொல்லியிருந்தோம், மைல், பர்லாங், தென் வேற வேற யூனிட்ஸ்லாம் இருந்துச்சு, சென்டிமீட்டர், தென் ஃபீட்டு, அதாவது ஃபுட், அந்த டேர்ம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இப்படி வேற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸ்லாம் இருக்கக்கூடாது. ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டினா ஒரு யூனிட் தான் இருக்கணும், அது எல்லாருக்கும் ஃபெமிலியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவானதாக இருக்கணும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொதுவான ஒரு யூனிட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ இந்த எஸ்ஐ சிஸ்டத்தில் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு ஒரு யூனிட் தான் இருக்கும். ஓகேவா? அதனால தான் நம்ம படிக்கும் போதே லோயர் கிளாஸ்ல இருந்து ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னா இட்ஸ் எஸ்ஐ யூனிட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐ யூனிட் தான் நம்ம படிப்போம். ஓகேவா? ஏன்னா எஸ்ஐ யூனிட் தான் ஓவராலாக எல்லா கண்ட்ரிலையுமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, ஸோ திஸ் சிஸ்டம் மேக்ஸ் ஆஃப் யூஸ் ஒன்லி 1 யூனிட் ஃபார் 1 ஃபிசிக்கல் குவான்டிட்டி, தட் இஸ் எ ரேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இப்படி ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு ஒரு யூனிட் மட்டும் தான் இருந்துச்சு அப்படின்னா அதான் ரேஷனல், ஒரு எல்லாரும் ஏற்றுக்கிட்ட ஒரு நியாயமான அல்லது பொதுவான ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட். ஓகேவா? தென் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ல அந்த பேசிக் யூனிட் இருக்கு பார்த்தீங்களா, பேஸ் யூனிட்ஸ், தட் இஸ் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். அந்த ஃபண்டமெண்டல் யூனிட் 7 இருக்கும். அந்த 7ஓட ஃபிசிக்கல் குவான்டிட்டியை அதோட யூனிட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, லென்த்னா மீட்டர், தென் டைம்னா செகண்ட், மாஸ்னா கிலோகிராம், அந்த யூனிட்ஸ் தான் வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். அந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸை வச்சு டெரைவ்டு யூனிட்ஸ்க்கு யூனிட்ஸ் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாருங்க, ஃபோர்ஸ், அப்புறம் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், மாஸோட யூனிட் கிலோகிராம், ஆக்சலரேஷனோட யூனிட் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ ஃபோர்ஸோட யூனிட் கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா? நம்மளோட கன்வீனியன்ஸுக்காக தான் அதை நியூட்டன் சொல்லி நம்ம மாற்றிக்கிட்டோம். ஏன்னா டைப் பண்ணும்போது அத்தனை லெட்டர்ஸ் போச்சுன்னா பேஜ் வந்து நிறையா போகும், பேப்பர்ஸ் வேஸ்ட் ஆகும், இங்க் வேஸ்ட் ஆகும் அப்படிலாம் நினச்சி தான் இவங்க வந்துட்டு இதை ஷார்ட் பண்ணுறாங்க. ஸோ கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயருக்கு பதிலாக நியூட்டன் ஒரே ஒரு கேபிட்டல் எண் போட்டால் மேலே அந்த இடத்துல முடிஞ்சது. ஓகேவா? ஸோ அதனால நியூட்டன் அப்படிங்கிறது வந்து ஃபோர்ஸோட யூனிட்டாக நம்ம மாற்றிக்கிட்டோம். பட் அதோட அந்த யூனிட்ஸ் பேசிக்கான நம்ம யூஸ் பண்ண அந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸை வச்சு சொல்லணும் அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் தான் ஃபண்டமெண்டல் டேர்ம்ஸ் வச்சு சொல்றது. ஓகேவா? ஸோ அப்படி டெரைவ்டு குவான்டிட்டியா இருந்துச்சு அப்படின்னா ஃபோர்ஸ் இஸ் ஏ டெரைவ்டு குவான்டிட்டி. அந்த டெரைவ்டு குவான்டிட்டியோட யூனிட்ஸை நம்ம பேஸ், தட் இஸ் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்ல இருந்து நம்ம கொண்டு வர முடியும். ஓகேவா? இன் திஸ் சிஸ்டம் ஆல் த டெரைவ்டு யூனிட்ஸ் கேன் பி ஈஸிலி அப்டைன்டு ஃப்ரம் பேசிக், தட் இஸ் பேசிக்னா ஃபண்டமெண்டல், பேசிக் அண்ட் சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ். அந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இல்லைன்னா அதை சார்ந்த வேற ஒரு யூனிட்ஸ்ல இருந்து நம்ம வந்து கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்டனோட யூனிட் வேணும் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸுக்கு ஏற்கனவே ஒரு நம்ம யூனிட்ஸ் வச்சிருக்கோமா, இதை நம்ம டெரைவ் பண்ணி வச்சுக்கணும் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் படி. ஸோ இப்போ ஃபோர்ஸ் வந்து இந்த ஒர்டனோட சப்ளிமெண்ட்ரி யூனிட். ஓகேவா? அங்கே நியூட்டன் கிடையாது, கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், தட் இஸ் சப்ளிமெண்ட்ரி யூனிட் ஃபார் ஒர்டன். இந்த ஃபோர்ஸோட சப்ளிமெண்ட்ரி அந்த யூனிட் தான் வந்து ஒர்க்குக்கு வந்து சப்ளிமெண்ட்ரியா இருக்கு. ஓகே, ஃபோர்ஸோட யூனிட் நம்ம ஃபோர்ஸுக்கு மட்டும் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். பாருங்க, கிலோகிராம் மீட்டர் தென் செகண்ட் ஸ்கொயர்னு இருக்கு, பவர் -2. ஸோ அப்படின்னா இதெல்லாம் ஃபண்டமெண்டல் டேர்ம்ஸ். ஸோ அப்படின்னா ஃபோர்ஸுக்கு சொல்லும்போது இது ஃபண்டமெண்டல் யூனிட்ஸாக இருக்குது. ஆனால் அந்த ஃபோர்ஸே வந்து இன்னொரு டேர்முக்கு தேவைப்படுது, ஒர்டனுக்குள்ள ஃபோர்ஸ் வருது. அப்படின்னா அந்த ஃபோர்ஸுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டால் மல்டிப்ளை பண்ணி அதை நம்ம ஒர்க்குக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதுதான் பேசிக் அண்ட் சப்ளிமெண்ட்ரின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்ல இருந்து நம்ம டெரைவ்டு குவான்டிட்டிஸோட யூனிட்ஸை எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் டெரைவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த சிஸ்டத்தில் ஆல் த டெரைவ்டு யூனிட்ஸ் கேன் பி ஈஸிலி அப்டைன்டு ஃப்ரம் பேசிக் ஆர் பேஸ் யூனிட்ஸ். பேஸ் யூனிட்ல இருந்து டெரைவ்டு குவான்டிட்டியோட யூனிட்ஸ்லாம், தட் இஸ் டெரைவ்டு யூனிட்ஸா ஈஸியாக டெரைவ் பண்ண முடியும். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட். இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இட் இஸ் எ கோஹரண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். கோஹரண்ட் அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிறது தான் கோஹரண்ட். ஸோ கோஹரண்ட் அப்படின்னா அது எக்ஸாக்டா ஒரு இடத்துல எவ்வளோ வேவ் லென்த், இது வந்து லைட்டுக்கு சொல்லுவாங்க, ஒரு வேவ் லென்த் ஃப்ரீக்வன்சி இருந்துச்சுன்னா பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி பர்டிகுலர் வேவ் லென்த் இருந்தால் அது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கோஹரண்ட்.
ஒரு சோர்ஸ் வந்து எமிட் பண்ற எல்லா லைட் வேவ்ஸுமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது கொஹரண்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அது வந்து நீங்க +2ல தான் படிப்பீங்க. அது கொஹரண்ட் அப்படின்னா கொஹரண்ட்னா யூனிக்கா எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கிறது. ஸோ மாறாத இடத்த பொறுத்து எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கிறது தான் கொஹரண்ட் சோர்ஸ். தட் இஸ் கொஹரண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ அப்படின்னா இந்த சிஸ்டம் ஆஃப் யூனிட் மூலமா டெரைவ் பண்ற அந்த யூனிட்ஸ் வந்து எப்பயுமே மாறாது, அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? தென் லாஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் எ மெட்ரிக் சிஸ்டம். ஏன்னா இது மெட்ரிக் சிஸ்டத்தை தான் ஏன்னா சயின்டிஸ்ட் அண்ட் என்ஜினியர்ஸ் வந்து இந்த 1960ல அந்த யூஸ் பண்ணிக்கிற இந்த மெட்ரிக் சிஸ்டத்தை தான் அவங்க வந்து இன்டர்நேஷனல் சிஸ்டமா கன்வெர்ட் பண்றாங்க, நேம் வைக்கிறாங்க. அதுலேயே நிறைய குழப்பம் வந்ததுனால தான் இந்த 1971ல வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டு அந்த இதில் ஒரு முடிவுக்கு வந்தாங்க, எந்தெந்த யூனிட்ஸுக்கு எதுக்கு எந்த பிசிக்கல் குவான்டிட்டிக்கு எந்த யூனிட்னு சொல்லி ஃபைனலைஸ் பண்ணாங்க. ஸோ அதனால இது வந்து ஒரு மெட்ரிக் சிஸ்டம் தான். மெட்ரிக் சிஸ்டம்ங்கிறதுனால கிட்டத்தட்ட இன்ஜினியரிங் சிஸ்டம் தான். ஓகேவா? ஸோ அந்த சிஸ்டமா இருக்கிறதுனால இட் இஸ் ஏ மெட்ரிக் சிஸ்டம். அதான் ஒரு பாயிண்ட். That means, which means that multiplies and sub multiplies. Multiply பண்ணலாம் இல்ல sub multiplies of 10. அதோட பவர்ஸ் சொல்லிக்கலாம். அந்த 10 to the power நம்ம சயின்டிபிக் நம்பர்ஸ் ஆர் சயின்டிபிக் ஃபார்ம் சொன்னாலே ஒரு நம்பரை வந்து 10 to the powerல எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லைட்டோட வெலாசிட்டி எடுத்துக்கிட்டோம்னா 3 × 10 to the power of 8 m/s². ஸோ 3 × 10 to the power of 8ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? சயின்டிபிக் ஃபார்ம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு நம்பர், தட் இஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா 12,345 சொல்லுவோமா? இது சயின்டிபிக் ஃபார்முக்கு எழுதணும். இது வந்து சாதாரண ஒரு டெசிமல் நம்பர். இது சயின்டிபிக் ஃபார்முக்கு எழுதணும் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 1.2345 இன்ட்டு 10 to the power of எத்தனை டிஜிட் போயிருக்கும் பாருங்களேன், இங்க இருக்கு பாயிண்ட். ஸோ 1 2 3 4 டிஜிட், therefore 10 to the power of 4. தட் இஸ் சயின்டிபிக் ஃபார்ம். சயின்டிபிக் ஃபார்ம்னா பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரே ஒரு டிஜிட் மட்டும் இருக்கணும், தட் இஸ் நான் ஜீரோவா இருக்கணும். ஜீரோ இல்லாத ஒரு டிஜிட் மட்டும் இருக்கணும் பாயிண்ட்டுக்கு முன்னாடி. மிச்சத்தை எல்லாத்தையும் வந்து 10 to the powers மாற்றி போட்டுக்கிட்டோம். ஸோ இப்படி 10 to the power மாற்றி இதில் எழுதிக்கலாம். ஸோ இங்கே பாருங்க, இட் இஸ் ஏ மெட்ரிக் சிஸ்டம். தட் மீன்ஸ் மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்டு அஸ் பவர் ஆஃப் 10. 10 to the powerலேயே வந்துட்டு நம்ம மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள்ஸ்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதை தான் இந்த மெட்ரிக் சிஸ்டம் நம்ம சொல்லிக்கிட்டோம். 10 to the power of 3 அப்படின்னா கிலோன்னு சொல்லுவோம். ஏன்னா கிலோனாலே 1000. தென் 10 to the power of -3 அப்படின்னா மில்லின்னு சொல்லுவோம்ல. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம புக்ல டேபிளர் காலத்துல கொடுத்துருப்பாங்க. இந்த நேனோ, மைக்ரோனா 10 to the power of -6, நேனோனா 10 to the power of -9. இந்த மாதிரி அந்த டேபிளர் காலம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் தான் மெட்ரிக் சிஸ்டத்தோட பேஸ். அந்த ஒரு நம்பரை வந்து 10 to the power, ஏன்னா நிறைய அப்படியே நம்பர் வரிசையா ஃப்ராக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் 10 to the power வந்து மாற்றி எழுதிக்கலாம். ஓகேவா? ரவுண்ட் ஆஃப் பண்றது இதெல்லாம் வந்து இந்த சிஸ்டத்துல பொருந்தும். ஸோ இட் இஸ் ஏ மெட்ரிக் சிஸ்டம். அதுதான் வந்து தேர்ட் பாயிண்ட். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 மார்க் ஆர் 2 மார்க், ஏன்னா 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒரு பாயிண்ட்டுக்கு 1 மார்க்னா அது 3 மார்க்கா இருக்கலாம். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். இதை கொஞ்சம் தரவா படிச்சிருங்க. தேங்க்யூ.